வணக்கம். நான் பெஞ்சமின் ஃபார்மகனோட ஃபவுண்டர். நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஈஸி பிஹெச் பேலன்ஸ் இது வந்து பாலியோஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய வரும். இன்ஃபேக்ட் பாலியோஸில் மட்டும்தான் அது உங்களால் பார்க்க முடியும். அப்படி இருந்தாலும் இதோடைய உண்மை என்ன, எங்கே தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசலாம். ஒரு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சாயிலோட பிஹெச் வந்து கிட்டத்தட்ட 8.5. அது மாதிரி இங்கே இருக்கிற தண்ணியோட பிஹெச்சும் 8+. அப்படி இருக்கும்போது ஒரு உரத்தை கொடுக்குறோம். இங்கே இருக்கிற பிளான்ட்டால் அந்த உரத்தை எடுக்க முடியுமா அப்படின்னா, டெஃபினட்டாக எஃபிஷியண்ட்டாக எடுக்க முடியாது. எடுக்கும், பட் எஃபிஷியண்ட்டாக எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா, பொதுவாகவே எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் ஒரு மைல்டு அசிடிக் கண்டிஷனில் தான் நியூட்ரிஷன் அப்டேக் வந்து பெட்டராக இருக்கும். அதாவது 7க்கு கீழே. ஒரு சில பிளான்ட் வந்து 5.5 to 6, 6.5 வரைக்கும் எடுக்கும். ஜென்ரலாகவே நீங்கள் வந்து 6 to 7 அந்த ரேஞ்சில் நம்மளால் கொடுக்கக்கூடிய தண்ணியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரிஷன் அப்டேக் வந்து பெட்டராக இருக்கும். அப்போ பாலியோஸ் ஓப்பன் ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நம்ம இரிகேஷனோ ஃபெர்டிகேஷனோ கொடுக்கும்போது 6.5 ரேஞ்சில் இல்லை அதுக்கு கீழே நம்ம பிஹெச்சை மெயின்டைன் பண்ணும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிற டைமில் அந்த பிளான்ட்டால் எல்லா நியூட்ரிஷனையும் அவைலபிள் ஃபார்மில் அதால் எடுத்துக்க முடியும். அதனால் பாலியோஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பிஹெச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா கிராப்புக்குமே அவசியமான ஒன்று. அதனால் வந்து அதில் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியானாலும் யாருக்கெல்லாம் இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன இடத்துல அதை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிஹெச்சை பற்றி பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பாஸ்பரிக் ஆசிடை ஜென்ரலாகவே இரிகேஷன் கூட கொடுத்துட்டு நம்ம உர மேலாண்மை பண்ணும்போது பாஸ்பரஸ் பேஸ்ட் உரங்களை குறைச்சிக்கலாம். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து இரிகேஷன் பண்ணும்போது பிஹெச்சை கரெக்டாக கொண்டு வர முடியுது. ரெண்டாவது, ரெகுலராக பாஸ்பரிக் ஆசிட் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா ட்ரிப் லைன் வந்து அடைக்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். மூணாவது, பிளான்ட்டுக்கு தேவையான பாஸ்பரஸ், இந்த பாஸ்பரிக் ஆசிடில் இருக்கிற பாஸ்பரஸ் வந்து இஸ் மோர் அவைலபிள் ஃபார்ம். மற்ற பாஸ்பரஸ் உரங்களை கம்பேர் பண்ணும்போது பாஸ்பரிக் ஆசிடாக கொடுக்கும்போது அவைலபிள் ஃபார்மில் கிடைக்கிறதுனால பிளான்ட் வந்து ஈஸியாக அதை எடுத்துக்கும். அடுத்தபடியாக வந்து இந்த பாஸ்பரிக் ஆசிட் மண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. அதனால் உலகம் ஃபுல்லும் இருக்கக்கூடிய ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிஸும் பாஸ்பரிக் ஆசிட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஆர்கானிக் அப்ளிகேஷனுக்கும் கூட. ஸோ அதனால் இந்த பாஸ்பரிக் ஆசிடை வந்து பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி எதனால் முக்கியம் அப்படின்னா, ஒரு எந்த அளவுக்கு பிளான்ட்டால் உரத்தை எடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ வந்து என்னுடைய தண்ணி ஈஸி வந்து லெட்ஸே ஒரு 0.5 இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த பிளான்ட்டுக்கு தேவையான உரத்தை நான் கால்குலேட் பண்ணும்போது அது ஈக்குவலன் டு லெட்ஸே ஒரு 1 ஈஸி தேவைப்படுது அப்படின்னா, கரெக்டாக நான் அதை கொடுக்கும்போது என்னால் பிளான்ட்டுக்கு தேவையானதை மட்டும்தான் கொடுக்குறேன். கரெக்டான பிஹெச்சில் கொடுக்கறதுனால அது பிளான்ட் எடுத்துக்கும். எந்த ரெசிடியும் இல்லாமல் மண் மலடாகாமல் என்னால் பாதுகாத்துக்க முடியும். அதனால் இந்த ஈஸி பிஹெச் பேலன்ஸ் அப்படிங்கிறது பாலியோஸ் ஃபார்மருக்குன்ட்டு உள்ள டெக்னாலஜி கிடையாது. இது எல்லாருக்குமே அப்ளிகபிள். பர்டிகுலராக யாரெல்லாம் வந்து கேஷ் கிராப்ஸ், கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் கிராப்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இதை அடாப்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது.